என்னை யாரு பாரு, சீருடை இல்லாது, தலைக்கவசம் நெஞ்சு கவசம் இல்லாது, காலில் பூட்ஸ் இல்லாது, எண்ணி 6 தோட்டாக்கள், துப்பாக்கி, வெறும் கையிலே ரப்பர் செருப்பு, டி ஷர்ட்டோட களத்தில் புகுந்து போரிட்டு மாண்ட மா வீரர்களின் பின்னவன் என்பதை நீ கணக்கில் வச்சுக்கணும். நீ எதுவுமே இல்லைனாலும் வெள்ளிக்கையோட நின்று சண்டை செஞ்சு சாகும். ஏன்னா என் பரம்பரை அப்படி சும்மா போட்டு சீனி. சரி, இந்த சின்ன ஏன் சின்னத்தை சுயேட்சை கொடுத்தில, நீ நேர்மையான வெங்காயம். அப்பயே இந்த சைக்கிள், இந்த மாம்பழம், இந்த குக்கர் எல்லாம் சுயேட்சைக்கு. அது 2 இடத்துல நிக்குது, மீதி இடத்துல இந்த சின்ன காலியாத்தான் இருக்கு. யாராவது நிக்கிறீங்களான்னு வைக்க முடியாதானே? அப்ப என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா அவ்வளவு பயம் இருக்கு, பயம் இருக்கு. அதுக்கும் படிப்பு இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்குத்தான் கற்பித்திருக்கிறார். என் அன்பு மக்களே, இவர்கள் கொடுக்கிற அழுத்தம் என்பது எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு. அது யாருக்கு? எனக்கு தான் சொல்லியிருக்காரு. அதனால இப்ப நேர்மையாளர்களை பாருங்க. உலகத்தில் எத்தனை நாடுகள், அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள். நீ இருந்து ஒரு சிறிய இடத்திலிருந்து பேசுறேன், சிந்தாரிப்பட்டிலிருந்து பேசுறேன்னு நினைக்கூடாது. ஒட்டுமொத்தமா உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கு நல்ல அரசியலை, தூய அரசை, நல்ல அரசை அமைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிற என் நாட்டு மக்களுக்கு தான் இதை பேசுறேன். இப்போ உலகத்துல எத்தனை நாடுகள், அந்த நாடுகள் எல்லாம் இந்த இவிஎம் என்கிற ஓட்டு பெட்டியை கைவிட்டுச்சு. ஏன்னா அது நேர்மையா வாக்குப்பதிவு நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை நல்லா நீங்க விளங்கிக்கணும். இந்த ஜப்பான் நாட்டுல மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற நிறுவனமும் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன், இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்துதான் இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கணும். இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்ங்கிற அந்த நம்ம ஓட்டு பெட்டியை தயாரிச்சு கொடுக்கிற ஜப்பான் ஓட்டு சீட்டு முறையில தான் இருக்க முடியே, இந்த ஓட்டு பெட்டி முறையில இல்லை. ஐயா சுப்பிரமணிய சாமி அவங்க சொல்றாங்க, இந்த வாக்கு எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற நிறுவனம் ஜப்பான் நிறுவனத்துல போய் கேட்கிறாங்க, அந்த விருதுல, இதை நீ பயன்படுத்தியா, இந்த மிஷினை நீ தேர்தலுக்கு பயன்படுத்தியா, இது கேள்வி. அதுக்கு அவன் சொன்னது, ஆர் யூ மேட், நீ என்ன பைத்தியமா நான் இதை பயன்படுத்துறேன் என்ன கேட்கிறாங்க. அப்ப இதை பயன்படுத்துறவன்னா யாரு? பைத்தியம். நீ ஒரு சான்று பாரு. அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு, அவனே நான் டிஜிட்டல் அமெரிக்கான்னு பீத்திக்கல. டிஜிட்டல் உன்னை மாதிரி டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா பீத்திக்கல. அவன் பெருமை பேசல. 50 மாகாணம் வச்சிருக்கான். 50 மாகாணம். 50 மாகாணத்துல நேர வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா இப்ப நமக்கு 11:15, அவனுக்கு 11:30, அவனுக்கு 11:45, அவனுக்கு 12, அப்படி நேர அளவு மாறுபடுது. காலையில 6 மணிக்கு வாக்குப்பதிவு, மாலை 6 மணிக்கு முடிச்சிருவான். முடிச்சுட்டு கைகிட்டே எண்ணுவான். ஏன்? இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கிற அமெரிக்கா வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தாம வாக்கு சீட்டு முறையில தான் பதிவு செய்யுது.